தனுஷ் ஐஸ்வர்யா விவகாரத்தில் சிம்புவா வெளியான தகவல் வெடிக்கும் நெட்டிசன்கள். தமிழ் திரையுலகின் சூப்பர் ஸ்டாரான ரஜினிகாந்த் தனது சினிமா வாழ்க்கையில் சூப்பர் ஸ்டார் என்ற இடத்தை யாருக்கும் கொடுக்காமல் இருந்து வருகிறார். ரஜினிகாந்துக்கு 2 மகள்கள் உள்ளனர். அதில் மூத்த மகளான ஐஸ்வர்யா காதலித்து நடிகர் தனுஷை திருமணம் செய்து கொண்டார். இந்த நிலையில் அவர்களது திருமண வாழ்க்கை முடிவுக்கு வந்துள்ளது. நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா விவகாரத்தில் சிம்பு பழி வாங்கிட்டாரே என சிலர் கிசுகிசுத்து வந்த நிலையில் பிரபல திரை விமர்சகர் அந்தணன் தன்னுடைய பேட்டி ஒன்றில் இது குறித்து வெளிப்படையாக பேசியுள்ளார். நடிகர் தனுஷும் இயக்குனருமான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர். அந்த வகையில் இவர்களுக்கு 2 மகன்கள் உள்ளனர். தற்போது இவர்கள் திருமண வாழ்க்கையை முடித்துக் கொள்ளும் எண்ணத்திற்கு வந்துள்ளனர். இதுபோன்ற விஷயங்கள் சினிமா துறையில் பெரிதாக பேசப்படுவதில்லை. இருப்பினும் தனுஷ் ஐஸ்வர்யா விவகாரத்தில் பெரிய அளவில் பேசுவதற்கு காரணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் மகள் என்பதே முக்கிய காரணம். இந்த சூழ்நிலையில் திரை விமர்சகர் அந்தணன் இதுகுறித்து கூறுகையில், தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா விவகாரத்து கோரி மனு தாக்கல் செய்திருக்கின்றனர். இந்த மனுவானது இறுதி கட்டத்தை நோக்கியுள்ளது. இந்த விவாகரத்திற்கு பின்னால் பல காரணங்கள் கூறப்படுகின்றன. அதிலும் நடிகர் சிம்புவுக்கு தொடர்பு படுத்தி பேசுவது குறித்து பேசியுள்ளார் அந்தணன். ஐஸ்வர்யா சினிமாவில் தயாரிப்பாளராக அறிமுகமாகி தனுஷை கரம் பிடித்தார். ஆனால் சிம்புவுக்கு இருந்த காதல் டீனேஜ் பருவத்தில்தான். ஆனால் மெச்சூரிட்டி வந்த பின்னர் அவர்களுக்கு புரிந்ததால் பிரிந்துவிட்டனர். அதன் பின்னரே தனுஷை ஐஸ்வர்யா காதலித்து திருமணம் செய்தார். சினிமா துறையை பொறுத்தவரையில் காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்கள் பின்னர் பிரிவது சாதாரணமாகிவிட்டது. ஐஸ்வர்யா விவாகரத்துக்கு முன்னாள் காதலனான சிம்புவை வம்பிழுப்பது சரியா? நடிகர் சிம்புவும் முன்பு போல் எல்லாம் கிடையாது. இப்போ இருக்கும் சிம்புவிடம் அறிவும் பக்குவமும் நிறைய இருக்கிறது. அவருக்கு பழைய காதலிகளின் வாழ்க்கையை கெடுக்கும் எண்ணமெல்லாம் இல்லை. அவர் அப்படி யோசித்தால் ஹன்சிகா வாழ்க்கையை கெடுத்திருக்கலாம். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. ஒரு இடத்தில் கூட அவரை பற்றி தப்பாகவே பேசவில்லை. இதே கதைதான் நயனுக்கும். எங்கேயாவது தவறாக பேசியிருக்கிறாரா? பேசியதே கிடையாது எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கு நெட்டிசன்களோ எதற்காக இந்த விவகாரத்தில் சிம்புவை குறிப்பிட்டு பேசுகிறார்களோ என விமர்சகர்களை பங்கம் செய்து சினிமா துறையில் பெரிய விஷயம் இல்லை என்று கூறுகிறீர்கள். ஆனால் இது என்ன, படத்தில் வருவது போல் டிராமா கல்யாணமா? அவர்களும் மனிதர்கள் தானே என்றும் மறுத்தெடுத்து வருகின்றனர். சிம்பு தற்போது வெளிநாடுகளில் ஷூட்டிங்கில் பிஸியாக இருந்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. நீங்க எந்த கட்சியை சார்ந்தவர்களா இருந்தாலும் நீங்க ஒரே ஒரு கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் மக்களோட அடிப்படை வசதிகள். அவங்க பெஞ்ச் கார் கேட்கல, அவங்க வந்து 2 ஃப்ளோரோட ஸ்விம்மிங் பூல் கட்டடம் கேட்கல, அவங்க பசங்கள்லாம் லண்டனில் படிக்கணும்னு கேட்கல, அவங்க மருத்துவம் சிங்கப்பூரில் போய் மருத்துவம் நடத்தணும்னு கேட்கல. என்ன கொடுமைனா, மக்களுக்கு மட்டும் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி, ஆனால் எம்எல்ஏக்கு எம்பிக்கு ஏதோ பிரச்சனைனா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போக மாட்டாங்க, அவங்க மட்டும் ப்ரைவேட் ஆஸ்பத்திரி போவாங்க. அது என்ன கொடுமை? அதே மாதிரி தான் ஏன்னா வரி கட்டுறது மக்கள், அந்த வரி பணத்தில் நீங்கள் மட்டும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் சிகிச்சை பண்ணிப்பீங்க, நாங்கள் மட்டும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கணும். அதுதான் சொல்கிறேன். நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த மாதிரி பேசும்போது. மாற்றம் டெஃபினட்டாக தேவைப்படுதுங்க. தேவைப்பட்டால் தான் இத்தனை பேர் நீங்கள் மேடையில் அத்தனை பேர் நிகழ்ச்சியில் இருக்காங்க. அதுதான் உண்மை. அதுதான் சொல்கிறேன். அந்த விஷயம்லாம் பூர்த்தி செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி வாக்காளர்கள் வெறும் வாக்களித்து பாட்டு என் தொழிலில் பாட்டு போயிட்டு. ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.